வந்திருக்கேன். புதுசா வந்திருக்கிறேன். ஏன்னா, நீங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் வீடியோ இது. நம்ம சேனல் வந்து டேக் குக் பிலீவ் சேனல். ஸோ, இமேஜினேஷன் ஸ்டோரி ப்ளஸ் ஜர்னி ஸ்டோரி மட்டும் தான் போகும். அப்போ நம்ம OT7 சப்போர்ட்டர்ஸ். ஸோ, ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஆகஸ்ட் 6லேருந்தே ரெக்வெஸ்ட்டாக வந்துட்டே இருக்கு. சரி, அப்படியே நீங்கள் கேட்டுட்டு மறந்துடுவீங்கன்னு பார்த்தா, நெவர். உன்னை நான் விடவே மாட்டேன்க்கா அப்படின்ட்டு ஸ்டில் நேற்று வரைக்குமே போட்டிங்க. அக்கா புரியலக்கா, நீங்கள் புரிஞ்சுட்டு எங்களுக்கு புரிய வைங்கக்கா அப்படி சொன்னீங்களா? ஸோ ஓகே, பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்களே. ஏன் நிறைய பேர் போட்டிருப்பாங்களே யூடியூப்பில், இன்ஸ்டாவில் பார்த்தா, இன்ஸ்டாகிராம் கிடையாதுக்கா, டெலிகிராம் கிடையாதுக்கா, எங்களுக்கு தெரியல, என்னென்னவோ சொல்கிறாங்க, என்னத்தான் ஆச்சு, நம்ம மெம்பரை எடுத்துகிட போகிறாங்களா, என்ன எடுத்துகிட போகிறாங்களா? ஏன்பா அவன் வந்தது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட கிடையாது. அது ஒரு எலக்ட்ரிக் கிக் போர்டு. ஆமாம், அந்த போர்டு அந்த நம்ம விளையாடுவாங்களே ஒரு மாதிரி சர்வே போர்டு மாதிரி, அப்படியே ஒரு காலை வச்சு அப்படியே ஸ்வைங்கன்னு போவாங்களே, அந்த ஸ்வைங் போர்டில் சார்ஜ் மட்டும் போட்டு போகிற மாதிரி தான். அது என்ன போட்டால் என்ன, இங்கேருந்து என்ன கன்னியாகுமரிக்கு அப்போ போகிறோம், அந்த கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், 1/2 கிலோமீட்டர் கூட வராது. அது சார்ஜ் பொறுத்து தான். அந்த வண்டியை கூட நான் இமேஜஸ் கொஞ்சம் நான் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தனால சரி, நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது, அதான் அவரை அப்பாலஜிஸ்ட் கேட்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. பட் ஆர்மி டு பிடிஎஸ்ன்னு இருக்கனால நம்ம அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றுனாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அவர் வந்து போட்டார் போஸ்டர், அன்றைக்கி நடந்த அன்றைக்கே வந்து சாரிப்பா, அந்த போஸ்டரும் நான் போட்டிருக்கேன். அந்த போஸ்டர் வரும்போது நான் அது என்ன போட்டிருக்காருன்னு நான் உங்களுக்கு ரேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஆப்புமே வச்சில்லக்கா, நாங்கள் சின்ன பசங்கக்கா ஃபோன் கொடுக்குறதே ரேர் தான், அம்மாலாம் கொடுக்குற நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு ஸ்கூல் பசங்க இருக்கனால தெரியல, குட்டி ஆர்மிஸ்க்கு தெரியல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதான் சுகாவே சொல்லிட்டார், ஏதோ பிரச்சனைலாம் இல்லை சொல்லிட்டு, என்ன விஷயம்னு தெரியும். டீப்பாக சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு டீப்பாக தெரியும். இன்னுமே பல பேருக்கு தெரியலன்றது எப்படி தெரியும்னா, எனக்கு டெலிகிராம் மட்டும்தான் இருக்குது. அதில் ப்ரைவேட்டாக நிறைய வீடியோ அனுப்பிச்சாங்க. ஒரே சிஸ்டர் தான், தமிழ் ஆர்மிஸா இல்லை பிடிஎஸை பற்றி பேசுகிற யூடியூபரான்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேர், ஒரு த்ரீ கேர்ள்ஸ் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு 2 பேர் ஓகேவாக பேசியிருந்தாங்க. ஒருத்தவங்க பயங்கரமாக இருந்தது தமிழ்லைனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. என்னடா சொல்கிறீங்க, எனக்கே தெரியாதுடா, அப்படியே அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஷாக் ஆகிடுச்சு. அதான் பசங்களாம் கேட்குறாங்களோ, வீடியோ போட்டே ஆகணும்டா சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தா, சர்ச்சிங்கில் இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸை அடிச்சிக்கவே முடியாது. அவர் வந்தது தவ்வளோண்டு வண்டிப்பா, அந்த வண்டியில் போய் நம்ம உட்காந்தா நம்ம குண்டி கூட பத்தாதுன்னா பார்த்துக்கோங்க. என்னக்கா இப்படி பேசுகிறீங்கன்னா, சீரியஸாக அந்த வண்டி இமேஜும் நான் போட்டிருக்கேன். இப்போ இவர் அப்பாலஜிஸ்ட் கேட்டிருக்காரு. நான் தான் சுகா, நான் வந்து இப்போ நடந்த ஒரு விஷயத்துக்காக சாரி கேட்டுக்கிறேன். வந்து நான் ட்ரிங்க்கு ஸ்மோக்கிங் எல்லாம் அவங்களோட பர்சனல், ஓகேவா? அது பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் அது ஒரு சோஷியல் விஷயமாக நம்ம கொண்டு வந்து நீ அப்படி பண்ணிட்டு அப்படி பேச சொல்லலாம். இவருக்கு லீவு கிடைச்ச டைமு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போயிருக்காரு, குடிச்சிருக்காரு, ஓகேவா? கொரியாவில் வந்து குடித்தா அந்த வெஹிக்கிள்ஸ் அலோடு கிடையாது. இவர் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, அந்த தவ்வளோண்டு வண்டி எடுத்துகிட்டு போனது. அது போன காரணம் என்னென்னா, அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட்டு 3 மீட்டர் அந்த மாதிரி தான், ஒரு மேபி கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 சந்து இருந்திருக்கலாம். பக்கத்துலேயே தான் போயிருக்காரு டின்னர் சாப்பிட, ஓகேவா? சரி, கிட்ட தானே போயிடலாம் சொல்லி வந்திருக்காரு. ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபாக தான் வந்திருக்காரு. அவர் ஒன்றும் அந்த நடு ரோட்டில் அப்படியே நம்ம பசங்க போவாங்க பாருங்கள், பிள்ளைங்க அப்படிலாம் போல ஓரமாக, அதுவும் நடக்கிறவங்களுக்கும் தனியாக ஒரு லைன் இருக்கும் சைட்லேயே. பக்கத்தில் இந்த சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ஒன்று இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போயிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் போனேன், விழுந்துட்டேன், ஆனால் நான் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன், ஒரு வீட்டு வாசலில் தான் விழுந்திருக்கேன்னு அவரே சொல்லிட்டார். நம்மளுக்கு ஒருத்தவங்க டைப் பண்ணி உண்மையை ஒத்துக்கிட்டு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டால் நம்ம விடுவோமா? சீரியஸாக விட மாட்டோம்ல. தப்பை எப்படி சொல்கிறது, உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான்னா அவன் பெரிய ஆண்டவனுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அதை மன்னிக்கிறவன் அதுக்கு மேலே இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சுகா தலை போட்டார் ஆல்ரெடி. என்ன நடந்தது, ஒரு வீட்டு வாசலில் போய் விழுந்துட்டேன், தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அவர் குடித்ததுக்கு அவரே தப்புன்றாரு. தப்பு தான், நான் இனிமேட்டு இந்த ஃப்யூச்சரில் பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம வந்து நம்ம ஐடல்ஸ் வேர்ட்ஸை மட்டும்தான் நம்பணும். மற்றவன் பேசுவான் மயிர் மாதிரி, அதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. சாரி ஃபார் த பேட் வேர்ட்ஸ். இந்த வண்டி அவர் போட்ட உடனே நம்ம ஆர்மிஸ் தான் தெரியுமே எடிட்டிங் பண்ணுறதுல, ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னோடனே நம்ம ஆளுங்க கிரியேட் பண்ணிட்டாங்க மீம்ஸ்லாம். இப்படி தான் ஃபன்னாக தான் போச்சு. எனக்கு தான் விஷயம் தான் அவர் தான் சொல்லிட்டாரே, முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த யூடியூபர்ஸ் எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரிலப்பா. தப்பான விஷயத்த கரெக்டாக சொல்கிறானுங்கப்பா, கண்ணு மூக்கு வாய் வச்சு. பார்த்துக்கோங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், சோஷியல் மீடியா எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம்னு, ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்கி எப்படிலாம் பண்ணலான்ட்டு. இப்போ அவர் வந்து விழுந்துட்டார். அந்த கிளிப்புமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கேருந்து வந்திருப்பார், இது பாருங்கள். அவருக்கு வந்து 3 மீட்டர் அந்த தூரம் தான் வீடு. 0.0 இங்கே பாருங்கள், 0.03 தான்.
இந்த யூடியூப் சேனல் தான் நீங்கள் எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னு தெரியல, வெளியே போகிறாரு அப்படி இப்படின்னு. என்னது வெளியே போகிறாரா? அவரே சாரி கேட்டுட்டு போயிட்டாரே. அவரே நம்மளோட கனெக்டாக இருக்கார். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா எல்லா சாமிக்கிட்டே நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பேசணும். நடுவில் ஐயருங்கக்கிட்டலாம் நம்ம இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க நம்மளுக்கு சாமி ஆகிட மாட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆர்மினா பிடிஎஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இந்த பிக் என்மெண்ட், இந்த யூடியூபர்ஸ் மற்றவன் பேசுறதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பசங்க வாயில் என்ன வருது, என்னத்தை டைப் பண்ணி போடுறாங்க, என்ன போஸ்டர் அவங்க பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து போடுறாங்களோ அதை மட்டும் தான் பிலீவ் பண்ணும். சீரியஸாகவே குட்டி ஆர்மிஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பிலீவ் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறாங்கன்னா கூட கேட்டால் கூட நீங்கள் போய் உங்கள் மனசுக்கு உறுத்துச்சுன்னா அதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த யூடியூப்பில் தான் போட்டாங்க போல். இது கமெண்ட் கீழே ஆர்மிஸ் கேட்டிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி தம்ப்லைன்லாம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க எங்களுக்கு பயந்துட்டோன்னு சொல்லி. அதில் ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு, கரெக்டாக போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்களேன். தம்ப்லைனு எதுக்கு? வியூஸ்க்காகவா உள்ளே வரணுன்னா? இப்போ உங்கள் விஷயத்த, பர்சனல் விஷயத்த ஒரு தம்ப்லைன் இப்படி வச்சா நீங்கள் இது பண்ணுவீங்களா? எனக்கு சீரியஸாகவே புரியல. இதெல்லாம் பார்த்தோன்னே தான் சரி கண்டிப்பாக நம்ம வீடியோ போடணுன்னு அவர் அப்பாலஜிஸ் கேட்டு முடிச்சிட்டாரு. இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த யூடியூபர்ஸ்லாம் இப்படி தீயா பறக்கவும் என்ன பண்ணிட்டான், லோக்கல்காரன், கொரியன்காரன், டிவிக்காரன் கிடச்சிதுரா ஒரு பிஸ்கெட்டு அப்படி சொல்லிட்டு ஏன்னா கண்ணால் பார்க்கல. நம்ம சுகா சொல்லிட்டாரு இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதி சொன்னதுக்கப்புறம் அவன் கண்ணு மூக்கு வாய் வச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் குடிச்சிட்டு போய் விழுந்துட்டாராம், யாரையோ ஏற்றிட்டாராம், அவர் கார்லையாம் வந்தது. இதோ பாருங்க, அவரே சொன்னார், விழுறத பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஹெல்மெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த ரவுண்டு பண்ணியில் வந்த போலீஸ் என்னடா யாரை விழுந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா எப்படி சொல்கிறது, மாஸ்க் வேர் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு, பவ் பண்ணுறாரு பாருங்க. அந்த மரியாதை கூட அங்கே இருக்குது. நம்ம ஊர் ஆளுங்க குஸ்டி என்ன வேலை பண்ணுவாங்க, ரவுண்டு பண்ணுகிற போலீஸே வந்து பாடுறான்னு ஆடுவானுங்க. இப்போ அப்பாலஜிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிளிப்பை வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஹவுஸில் இருக்கவங்க புண்ணியமாக போக அவங்க கிளிப்பை வெளியே விட்டோன்னே அந்த எப்படி நியூஸ் சேனலில் கிளின்னு கிழிச்சாங்க நம்ம சுகாவை. அவனை வந்து டீம்லேருந்து எடுங்க, ஒழுக்க கெடுன்னு. அவர் பப்ளிக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கல, அங்கே இருக்க பொருளை டேமேஜ் பண்ணல. அவரே அதில் டைப் பண்ணி போட்டார், நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல, பட் என் தப்பு தான், நான் குடித்தது தப்பு தான். அங்கே வந்து குடித்தா வண்டி எடுக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் 0.02 இருக்கணும். நம்ம தலை வந்துட்டோம் 0.227 ஆயிடுச்சு. அதுக்கு மட்டும்தான் அப்பாலஜிஸ் கேட்டார். அவர் தப்புக்கு மட்டும்தான் கேட்டார் தவிர அவர் தான் தப்புன்னா நெவர். இப்போ பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு அதே நியூஸ் சேனலில் சாரி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க மலர் வளையம் வைக்கிறது என்ன, பிடிஎஸ்ல வந்து தூக்குங்கன்னு சொல்கிறது என்ன, ஏட்டஸ் வந்து பேசுறது என்ன, எனக்கு சீரியஸாக புரியல. அவர் பண்ண தப்புக்கு அவரோட பர்சனல் ஐடியிலேருந்து போட்டுட்டாரு. பிரச்சனை சால்வ். ஆஸ் எ ட்ரூ ஆர்மியாக இருக்கீங்க, சுகாஸோட பயாஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறது, அப்படி புரியலனாலும் ஒரு 4 இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மற்றவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க. உங்கள் ரியல் லைஃப்லேயும் சொல்கிறேன், வந்து சுகாக்குன்னு சொல்லலை, நம்ம OT7 பயாஸ்க்கும் சொல்கிறேன், அப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்க்கும் சொல்கிறேன், ஆஸ் ஏ சிஸ்டராக சொல்கிறேன். மற்றவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்லாம் இல்லை. உனக்கு என்ன தோணுது, உன் மனசு என்ன சொல்லுது, உன் புத்தி என்ன சொல்லுது, அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு பாயிண்ட் உனக்கு அங்கே ஒரு இல்லை இருக்காதுன்னு தோணுச்சுன்னா அப்போ நீ சர்ச் பண்ணு, நீ பாரு. அதை சொல்கிறாங்களே, கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறதெல்லாம் வந்து இதில் தீர விசாரின்னு எதுக்கு சொல்கிறாங்க? இதுக்கு தான். நீ தீர விசாரிங்க. போடுவான் யூடியூப்பில் அந்த நேரம் ட்ரெண்டாக இருக்குன்னு, நான் முட்டை ஆம்லெட் போட்டேன் அவன் சொன்னோன்னே டப்புன்னு போடுவாங்க. இன்ஃபிலின் பிஸ்னஸ். ஓகேவா, நம்ம வீடியோ போட்டுட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எனக்கு தெரியணும், எனக்கு புரியணும், எது உண்மைன்னு தெரியணும். எனக்கு அதான் சுகாவே சொல்லிட்டாரே, அதுக்கு மேலே என்ன, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் ஓகே, பசங்க எங்கேயோ வந்து மாட்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கீங்க. அதான் வந்து குட்டி ஆரம்பிச்சுலாம், அக்கா சுகா போயிடுவாரா, சுகா பற்றி ஏன் அவர் ஏன் போனால், அவர் என்ன பண்ணார், கொலையா பண்ணார், எவ்வளோ இருக்குது. அதில் நம்ம தமிழ் நியூஸில் போட்டாங்க பாருங்கள், போடு கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடு. ஐயோ பயங்கரம். அப்புறம் கேர்ள்ஸ், நான் இது வந்து ஒரு பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கொரியா பிடிச்சிருக்கு, நம்ம பாய்ஸ் பிடிச்சிருக்கு, அவங்க கல்ச்சர் பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. நாட் ஹெல்த் ஃபார் யுவர் இது. ஓகேவா, ஸ்கூல் பசங்களாக இருக்கீங்க, காலேஜ் பசங்களாக இருக்கீங்கன்னா ரியாலிட்டி எது, இமேஜினேஷன் எதுன்னு புரிஞ்சு வாழுங்க. ஓகேவா, நம்மளோட அடையாளத்தை எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு கேர்ள், ஒரு ஃபேமிலியை சார்ந்து வாழ்கிறோம், தமிழ் பொண்ணு. ஓகேவா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோம், யாரோட விருப்பத்துக்காகவும் நம்ம செய்யலை. உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்குதா பாருங்கள், ஆனால் நம்ம வீட்டில் அலோட் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் நம்ம பேரண்ட்ஸ் புரியும். நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் பார்ப்பேன்னா பெத்த தாய்த்தகு உங்களுக்கு எவ்வளோக்கோ வரும் சொல்லுங்களேன். ஸோ அவங்க இடத்துல வந்து நம்ம வரும்போது தான் தெரியும். சரியா, நானும் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த ஆள் தான். நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம ஃபேமிலிக்கு புரியும். சரியா, அவங்களோட ப்ளஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஓகேவா, சொன்னால் தான் நம்ம இல்லைக்கா என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டிலலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா
நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம விளம்பரம் பண்ண தேவையில்லையே. பிடிச்சதா பாருங்கள். உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்குங்க. நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள். நம்ம பாய் சொன்னது லவ் யுவர் செல்ஃப். யார் சொன்னால்? நம்ம ஜிம்மின்னு சொல்லிக்கிறாரு. நம்ம தான் டேக் கேர் பண்ண முடியும், வேறு யாரும் டேக் கேர் பண்ண முடியாது. நம்ம அம்மா அப்பா வந்து கோபத்தின் வெளிப்பாடாக நம்மளை சொல்லுவாங்க. பார்த்துட்டே இருக்கே, கண் ஏதாவது ஆகிடுமோ, லூஸ் மாதிரி பேசுதே, ஏதோ பேசுதே, பைத்தியம் ஆயிடுச்சோ, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கல்ச்சர், அவங்க வாழ்ந்த சூழ்நிலைலாம் இது கிடையாது. ஸோ புரியாது. நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கும் போது அவங்களும் நினைப்பாங்களே நம்ம பிள்ளைங்க நம்மளை நினைக்கணும்னு. ஸோ அம்மா அப்பாட்டெல்லாம் எதிர்த்துலாம் பேசாதீங்க, ஓகேவா? பிடிஎஸ் பிடிக்கும், டே குக்கர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. சண்டை போடாதீங்க. மோஸ்ட்லி நானும் பார்த்துருக்கேன், என் ஃபேமிலியிலும் பார்த்துருக்கேன், கசின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அடிச்சுட்டு தான் மாறுதுங்க. நம்ம தான் சொல்லுவோம், சைலண்ட்டாக விடுதி, நானும் தானே இவ்வளோ நேரம் இருக்கேன். என்னையெல்லாம் கழுவில எங்கள் அம்மா ஊற்றுவாங்க, ஆரம்பிச்சிட்டா புரியாக்காரனை பார்க்கன்னு. அப்படி சிச்சில் விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வேலையாவது முடிக்கணும். எதுவுமே பண்ணாமல் ஃபோன் வச்சா எந்த ஒரு தாய் தப்பு பண்ணாலும் காண்டாகும். நம்ம ஃபோனை உடைக்கிறோம் பார்ப்பாங்க. ஸோ லவ் யுவர் செல்ஃப், ஹாப்பியாக இருங்க. சோகமாக இருக்கும், இல்லாமலாம் கொடுக்க மாட்டான் ஆண்டவன். கடவுளே நினச்சா உலகம் இப்படி இருக்கணும்னு இருந்ததா? இல்லை. ஸோ அவரே நினச்சதெல்லாம் நடக்காது போது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடச்சோமா? நடக்கவே நடக்காது. பல அடிகள், பல செருப்படிகள் எல்லாம் வரும். இப்போ கூட வரும் பார், வீடியோ கேட்டதுக்கப்புறம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஹாப்பியாக இருங்க. மற்றவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், உன் கேரக்டரை தப்பாக சொல்கிறான்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. உனக்கு பிடிக்குதா, உன் மனசு அதுதான் பிடிச்சிருக்கு சொன்னால் அதை செய். அது கரெக்டானு பாருங்கள். நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஏன்னா கர்மா ஆல்வேஸ் வாட்சிங் ஃபார் யூ. ஓகேவா? பாய். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸை பற்றியும் போடுங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாலியாக இருப்போம். நம்ம டேக்குக்கில் பிலீவ்டு, எல்லாரையும் பிலீவ் பண்ணுவோம். நம்ம OT7 லவ்வர்ஸியா? நம்ம தேங்க என்ன சொல்லியிருக்காரு? என் ஹார்ட் ரொம்ப பெருசு, நான் எல்லோரையும் லவ் பண்ணுவேன், என்னையும் எல்லோரும் லவ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நம்ம அதுவும் ஃபாலோ பண்ணுவோம். ஜங்குக்கு லவ் எல்லாரையும். யார்? 7 மெம்பர்ஸையும். 7 மெம்பர்ஸ்னால் தான் பிடிஎஸ்னால் தான் 7 மெம்பர்ஸ். ஸோ நம்ம எல்லாரையும் லவ் பண்ணுவோம், நம்ம ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒட்டி ஒளியிற?